புதுச்சேரியில் சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அங்கு போராட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. போராட்டக்காரர்களை தடுப்பதற்காக அங்கு போடப்பட்டிருந்த அந்த பேரிகார்டுகளையும் தாண்டி குதித்து ஆளுநர் மாளிகையை நோக்கி செல்ல சிலர் முயன்று வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கள நிலவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கீங்க. தற்போது இந்தியா கூட்டணி தரப்புல இந்த ஆர்ப்பாட்டமானது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழல்ல அரசு தரப்பிலிருந்து இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? முழு விவரம். புதுச்சேரியில் இந்த சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்தியா கூட்டணியின் சார்பில் இன்று போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் காமராஜர் சிலை அருகில் இந்த இந்தியா கூட்டணி சார்பில் அனைத்து கட்சியினரும் ஒன்று கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட அவர்களை தபால் நிலையம் அருகே அவர்களை தடுத்து நிறுத்தினர். அங்கு தடுத்து நிறுத்திய போது போலீஸ்காரருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதத்தின் காரணமாக சிறிது நேரம் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் காணப்பட்டது. மேலும் கட்டுப்படுத்த முடியாத சூழலும் அவர்கள் முன்னேறிக்க முயன்ற சூழலில் லேசான தடியடியும் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறிது நேரம் அங்கு தள்ளுமுள்ளில் தொடர்ந்து ஈடுபட்டதன் காரணமாகவும் அங்கு திமுக மற்றும் காங்கிரஸ் சார்ந்த நிர்வாகிகள் மகளிர் சார்ந்த நிர்வாகிகள் அந்த கொடுமையான இந்த சம்பவத்தை கண்டித்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு இதுக்கு நியாயம் கேட்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தொடர்ந்து அந்த முன்னேறிக்கை முயன்றனர். இங்கு போலீசார் குறைவான அளவில் பெண் போலீசார் இருந்ததால் அந்த மகளிரை கட்டுப்படுத்த முடியாத சூழலும் ஏற்பட்டது. அதனடுத்து ஆளுநர் மாளிகையை நோக்கி அவர்கள் முன்னேற முயன்ற போது அங்கு காவல்துறையினர் தடுக்க முடியாமல் திணறிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிந்தது. அதனைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர். இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் அந்த ஆளுநர் மாளிகை எதிரே அமர்ந்தும் இந்த போராட்டத்தை வெளிப்படுத்தினர். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் இந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த வேண்டும், சிறுமி கொலை வழக்குக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும், அதே போல் செயல்படாத இந்த காவல்துறையை கண்டித்தும் இந்த போராட்டமானது நடைபெற்றது. தற்போது அங்க ஆளுநர் மாளிகைக்கு நோக்கி சென்ற அந்த போராட்டக்காரர்களை தற்போது அழைத்து சென்று கைது செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். கள நிலவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.